இந்தியாவில் இருக்கிற 5 முக்கியமான மினி சுவிட்சர்லாந்து என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ சுவிட்சர்லாந்து அங்கே போகணும், அங்கே வாழணும், அட்லீஸ்ட் சுற்றி பார்த்துட்டாவது வரணும் அப்படின்றது நிறைய பேருடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கலாம். நம்ம இந்தியாவுக்குள்ளேயே மினி சுவிட்சர்லாந்து இருக்கு. அதில் 5 என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணாலி. ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற மணாலி ஒரு மினி சுவிட்சர்லாந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற வேலிஸா இருக்கட்டும், நல்ல செழிப்பான இடங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கே 1000 கண் பத்தாதுன்ற மாதிரி சொல்லப்படுது. அதையும் தாண்டி இங்க நிறைய ஆபாச செயற்பாடுகளுமே நடக்குமா. ஸோ நீங்க ஒரு அட்வென்ச்சரஸ் பர்சன் அப்படின்னா நீங்க இந்த மணாலிக்கு போகலாம். அட்வென்ச்சரஸா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரதையும் தாண்டி கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியும் இருக்கும். நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணார், கேரளா. நம்ம கேரளால இருக்கிற இந்த மூணாருக்கு போனாலே அதுவே ஒரு மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேநீர் மண்டலங்கள், மேகங்கள் சூழப்பட்ட இந்த மூணார் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அந்த டீ பிளான்டேஷன்ஸ்லாம் அஃப்கோர்ஸ் நீங்க போய் அழகா பார்த்துட்டு வரலாம். அண்ட் அதையும் தாண்டி ஒரு இடத்துல நீங்க நல்ல வெயில்ல அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் கெட்டவேவா இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேரளால இருக்கிற மூணாருமே ஒரு மினி சுவிட்சர்லாந்து. நம்பர் 3 நைனிதாஸ், உத்தரகாண்ட். உத்தரகாண்ட்ல இருக்கிற இந்த ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா படகு சவாரி ஜாலியா போயிட்டு வரலாம்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ அழகான இயற்கை சூழ் இடங்கள் இங்க இருக்கும். இங்க இருக்கிற கிளைமேட்டும் நல்லா இருக்கும். அழகழகான குளங்கள் இங்க இருக்குமா, சுற்றிலும் இருக்கிற அழகழகான மலைகளை நீங்க பார்த்து ரசிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படகு சவாரிகள் இருக்கக்கூடிய ஒரு மலை நகரம், இதையுமே நீங்க சுத்தி பார்த்துட்டு வரலாம். இதுவும் ஒரு மினி சுவிட்சர்லாந்து. நம்பர் 4 கந்தாலா, மகாராஷ்டிரா. மும்பைக்கு அருகில இருக்கிற ஒரு பர்ஃபெக்டான ஓய்விடம் இது அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கிற நீர் வீழ்ச்சிகள், சுத்திலும் இருக்கிற இயற்கை காட்சிகள் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஓய்விடமா இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் இந்தியாவில் இருக்கிற ஒரு மினி சுவிட்சர்லாந்து. நம்பர் 5 ஆலி, உத்தரகாண்ட். இது ஒரு ஸ்கீயிங் தளம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு அட்வென்ச்சரஸ் பர்சன், ஸ்கீயிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க போய் பண்ணலாம். அதையும் தாண்டி ஹிமாலய மலர்களுடைய கண்கொள்ளா காட்சிகளை இந்த ஆலில நீங்க போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ நீங்க ஒரு நேச்சர் லவரா இருக்கிறீங்க அப்படின்னா ஆலிக்கு கண்டிப்பா நீங்க போகலாம். ஆலி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே அப்படின்ற ஒரு வரிகள் நீங்க தமிழ் திரைப்பட பாடல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் ஆலி அப்படின்னு சொல்றாங்கன்னா இங்கதான் அந்த ஹிமாலய மலர்களுடைய கண்கொள்ளா காட்சிகளை பார்க்க முடியும். நம்ம இருக்கிற இடம் சுத்தி நல்ல கிளைமேட்டோட ஃப்ளவர்ஸ் நிறைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு ஒரு அழகான கண்கொள்ளா காட்சி இல்ல. அந்த மாதிரியான காட்சிகள் நீங்க இந்த ஆலில போய் பார்த்துட்டு வரலாம். இதுவுமே ஒரு மினி சுவிட்சர்லாந்து. ஸோ நான் சொன்ன இந்த 5 பிளேசஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ல நீங்க ஏதாவது ட்ரிப்புக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறீங்க, சுவிட்சர்லாந்து வரைக்கும் போக முடியலப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த மினி சுவிட்சர்லாந்தை ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், கிளைமேட்டும் செம்மையா இருக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.